Hi friends, welcome to our channel 3D Trees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பேர் என்னன்னா பனானா பாயாசம். ஓகே, இந்த ஐட்டத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 5 வாழைப்பழம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த அரிசி கப்பில் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நான். அப்புறம் 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் பால். நெக்ஸ்ட்டு ஏலக்காவை நல்லா பொடியாக நசுக்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா முந்திரி பருப்பு, திராட்சை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அடுத்து நெய் ஊற்றி நம்ம இந்த முந்திரி பருப்பு திராட்சையை பொரித்து எடுத்துக்கணும். இப்போது இந்த அரை கப் பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் போடணும். போட்டுட்டு இந்த அரிசி கப்பில் நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா 2 கப் தண்ணி ஊற்றிடுவோம். இப்போது அந்த பாசிப்பருப்பு நல்லா வேகணும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிண்ணம் வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஒரு பிளேட் இது மாதிரி வச்சுட்டு இந்த 5 பனானாவும் நம்ம அதில் வைக்கணும். வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணணும். நம்ம குக்கரில் போட்டு நல்லா ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்போ தான் நல்லா வாழைப்பழமும் இதுவும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்தாயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு இது 2 வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கணும். பாசிப்பருப்பை நல்லா மசித்தா நல்லா கொல நல்லா இதாக கெட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பனானா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தோலை எடுத்துட்டு எல்லாத்தையும் போடணும். இந்த மிக்சியில் வச்சு நம்ம மிக்சியில் வச்சு ஒரு பேஸ்ட்டாக செய்ய போகிறோம். பேஸ்ட் ஆக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு. பனானா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம வச்சுருக்க அந்த பனானா பேஸ்ட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டணும். இதுக்கு முக்கியமாக என்னென்னா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டியாகிடும். இப்போ இந்த பனானா பேஸ்ட் நம்ம உள்ளே போட்டாச்சு. போட்டு நல்லா தண்ணிலாம் ஊற்றி நல்லா கலக்கி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா மசிச்சு விட்டு நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இப்படியே இதே மாதிரி கிண்டுங்க. அங்கே அப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும். அதுக்கப்புறம் வெல்லம், நான் அந்த 1 டம்ளர் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெல்லம் அதை வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் தான் வெல்லம் பத்தலைன்னா இனிப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கலாம். போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த காய்ச்சின பால் எடுத்து நம்ம ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். ஊற்றிட்டே நல்லா கிண்டி கலக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டோன்னா கொஞ்சம் இனிப்புல சேர்ந்து நல்லா சுவையாக இருக்கும். நெக்ஸ்ட் நல்லா கொதிக்க விடணும். நல்லா பாருங்கள், பபிள்ஸாக வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொதிஞ்சு வரணும். கொதிஞ்சு வந்தோடனே நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி விடணும். சிம்மில் போட்டுக்கணும். போட்டுட்டு இன்னொரு இது நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, நெய் ஊற்றி இந்த முந்திரி பருப்பு இதையும் திராட்சையும் போட்டு தாளிச்சு விடலாம். நல்லா கொதியும் போது நம்ம நசுக்கி வச்ச ஏலக்காவை மேலே நல்லா தூவி விடணும். நல்லா வாசம் வரும். நமக்கு அந்த பாயாசத்தோடு சேர்க்கும் போது நல்லா வாசம் வரும். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 2 ஸ்பூன் நல்லா நம்ம நெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா நல்லா இது வதக்கிடுறோம். நல்லா போட்டோன்னா நல்லா பபிள்ஸ் அளவுக்கு நல்லா பெருசாக அந்த திராட்சை எல்லாம் வந்துடும். அந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும், இந்த நல்லா கொதிக்கிற அந்த பாயாசத்தில் பனானா பாயாசத்துக்குள்ளே நல்லா போட்டு கிளறி விட்டுடணும். பார்க்க நல்லா அப்படியே அந்த நெய்லாம் கலந்துனா நல்லா ஒரு மாதிரி இதாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பனானா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.